வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கடகராசி மகர லக்னம். இந்த கடகராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி சொல்லணும்னா, பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஜிக்ஜாக் மாதிரியான அமைப்பில் இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, 2 எக்ஸ்ட்ரீம் லெவலையும் இவங்க மாறி மாறி பார்த்து வருவாங்க. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இரண்டும் கலந்த நிலைகளில் தான் இவங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறதே இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்க முடியாதபடி ரெண்டுமே கலந்த நிலைகளை தான் இவங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும். அதனால் இவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இரட்டைத்தன்மையோடு தான் காணப்படும். அதாவது நல்லது கெட்டது சரி தவறு உண்மை பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லா இருமைத்தன்மைகளையும் இவங்களுடைய வாழ்க்கை உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படி ஏன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதே ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை தேடி போய் அது சரி அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட கொஞ்ச நாளே தவறாக மாறிடும். இல்லை தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது கொஞ்ச நாளே சரியாகவும் மாறிடும். ஸோ இப்படி ஒரு நிலையில்லாத தன்மையில் தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். அதனால் இந்த இருமைத்தன்மையை அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ராசி லக்னங்களில் இந்த கடகராசி மகர லக்னம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த இருமைத்தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கெட்டது நடந்தால் கூட தலைக்கு வந்து தலைப்பை அகட போச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம். என்னெல்லாமோ ஆகும் எப்படியெல்லாமோ பிரச்சனை ஆகும்னு நினச்சா அதனால் சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கூட ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு நன்மையை கொடுத்துட்டு போகும். அப்படிங்க இருமைத்தன்மையோடு செயல்படுதுங்கிறது சொல்லிட்டேன். அதே தான் நல்ல விஷயங்களுக்கும் ஒரு நல்லது நடந்தால் கூட கை கடிச்சது வாய்க்கட்டிலேங்கிற மாதிரி ஏங்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது சந்தோஷப்படலான்னு நினச்சி அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்கள புலம்ப வைக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லதே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோடையே இருக்கணும், அதை மட்டுமே வளர்த்துக்கணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு பொருந்ததோ இந்த கடகராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். அதே போல் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை இவங்ககிட்ட முழுமையாக பார்க்க முடியும். குணாதிசய வகையில் உண்மையிலே ரொம்பவுமே கோபக்காரங்க தான். இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். ரொம்பவுமே அடமெண்டலாக தான் நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு வர செய்வாங்க. ஆனால் மனசு ரொம்பவுமே சாஃப்ட். இரக்க குணம் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். பெரும்பாலும் சுயநலம் அப்படிங்கிறதே இவங்ககிட்ட இருக்காது. மற்றவங்களுக்காக தன்னை சார்ந்தவங்களுக்காக தான் இவங்க வாழவே செய்வாங்க.
அன்பு, காதல் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள். இது ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஆட்கள். உறவுகளுக்காக, பாசத்திற்காக இயங்கக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தங்க மேலே பிரியம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் இறங்கி செய்யக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு உண்டு. இவங்களோட வாழ்க்கையில் கடைசி நேரம் வரைக்குமே ஒரு உண்மையான பாசம், ஒரு உண்மையான உறவு நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு உறவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் இவங்களுடைய மொத்த உலகமாகவே இருக்கும். அதுதான் இவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமாகவே மாற ஆரம்பிச்சிடும். பட் இங்கே தான் பிரச்சனை. சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அனுகிரகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான உறவு முறைகளை கிடைக்கப்பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு சீரான நிலையில் வாழ பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்ககிட்ட ஆடம்பரம் இருக்காது, அலப்பறைகள் இருக்காது, அதுக்காக ரொம்பவுமே மட்டமான நிலைகளையும் இருக்க மாட்டாங்க. ஒரு சீரான வாழ்க்கை அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்ன தேவையோ அதில் ஒரு அளவான அமைப்புகளை பெற்று ஒரு சுக சௌகரியங்களோடு வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உருவாகும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்களால் ஏமாறப்படக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறதும் செயல்படுறதுமாகவே இருக்கும். ரொம்பவுமே செல்ஃபிஷான ஆட்கள் தான் இவங்க கூட இருப்பாங்க. அதாவது அவங்க காரியம் முடிஞ்சால் சரி, இவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் இவங்களாகவே மாட்டிக்குவாங்க. கடைசியில் அதை நினைத்தே வாழ்க்கை முழுக்கும் நொந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் இவங்களுக்கு இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகம். குறிப்பாக பட்டு திருந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் பட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இவங்க இருந்து வருவாங்க. மற்றவங்களை கணிக்கக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பாங்க. உண்மையிலே இவங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க யார், என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே புரிஞ்சு உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. வியூகம் வகுப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. அதாவது காரியம்னா செயல்பாடுகள் அப்படிங்கிறத காட்டிலும் எந்த காரியத்தை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறதில் திட்டம் வகுத்து செயல்படக்கூடிய திறமை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா வாழ்க்கை முழுக்கவுமே இவங்க யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சப்போர்ட்டு கிடைக்கும் பொழுது இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சப்போர்ட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எதாக இருந்தாலும் பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓரக்கட்டை தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த கடகராசி மகர லக்னம் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸும் ரிஜாக்ட் மாதிரி மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றே உங்களோட லைஃபு ஃபுல் ஹாப்பினஸோடு போக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ரொம்பவுமே சோகத்தோடு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாயை மாதிரி தான். என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கணும். பெரும்பாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. தன்னைத்தானே உயர்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவங்ககிட்ட இருக்கும், தன்னைத்தானே வீழ்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இவங்க யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தருடைய பந்த பாசங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. தனித்து செயல்படக்கூடிய திறமை இருந்தும் கூட மற்றவங்களை நம்பி அல்லது மற்றவங்களை எதிர்பார்த்து கால நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்க தான் பார்த்து பக்குவமாக இருக்கணும். நல்ல உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். பேச்சுவார்த்தைகளை திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல வசீகரமான பேச்சுக்கள் இவங்ககிட்ட இருக்கும். கடினமான முயற்சிகளை உடையவங்க தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். பெரும்பாலும் இவங்க தனக்குன்னு எதையும் செஞ்சுக்கிறது கிடையாது. தன்னை நம்பியவங்களுக்காக, தன்னிடம் இருப்பவங்களுக்காக மட்டுமே செய்யக்கூடியவங்க. ஆனால் மற்றவங்க இவங்களை முழுமையாக நம்பணும், மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இவங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்காக இவங்க எப்பேற்பட்ட முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பிரியமுடையவங்களாக இருப்பாங்க. இளம் வயதுலேருந்து இவங்களுக்கு இந்த காதல் உணர்வுகளில் அதிக தூண்டுதல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு காலத்தில் காதலுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்கள்லாம் கூட இருந்தாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசி லக்னங்களுக்குள்ள தான் அடங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த காதல் விஷயங்களில் உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி லக்னங்களாக இது இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காசுமண சமாச்சாரங்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பட் அதுக்காக அதுதான் உலகம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களில்
இந்த பொருளாதாரம், காசு உணவு சமாச்சாரங்கள் இதெல்லாமே ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. உண்மையில் சுய ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் வெளி இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மற்றவங்க மத்தியில் பேரும் புகழோடு இருக்கணுங்கிற ஆசைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தணும், மற்றவங்க எல்லாமே தன்னை பாராட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளி இடங்களில் இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளி இடங்களில் இவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று பெரும் புகழோடு வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. பட் சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வித்வத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. பட் அதே நேரம் பிரயாண விஷயங்கள் பிரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் தீவிரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இவங்களோட கையில் எல்லாமே இருக்கும். இடைப்பட்ட நேரத்தில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களால் செய்ய முடியாது. ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இவங்களோட பிளான் பிரகாரம் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமான தன்மையில் இருக்கும். நார்மலாகவே இந்த கடகராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்க. குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள், காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அதீதமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் கிளியராக சொன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பான வாழ்க்கை துணை, ஒரு அழகான குழந்தை அப்படின்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு அன்பான குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்சமான ஆசையாகவே இருக்கும். மற்ற எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். நாளாவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும். பெற்றோருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இவங்க குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அதாவது அம்மா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு முன்னிருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்பவே தைரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. தந்தை பார்த்திங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தாயாருக்கு அவங்களுடைய குடும்பத்தின் மேலே, அவங்களுடைய அப்பா அம்மா மேலே பாசம், பிரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே பிரியம், பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இதெல்லாமே ஒரு விட்டில் பூச்சி கதை தான். எதை நம்புகிறோமோ அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும். அந்த மாதிரி இந்த உறவுமுறைகளால் அவங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் ஜென்ரலாக இவங்களுக்கும் இவங்களுடைய பெற்றோர்களுக்குமான உறவுமுறைகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும். உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறதும் நல்லபடியாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் இந்த ஈகோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் சங்கடத்தை கொடுத்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது கை கொடுத்து உதவி கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமான தன்மைகளில் தான் இருக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க இந்த காதல் விஷயங்கள் அதிக பிரியம் இருக்கவங்கனால இந்த திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணை தனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும், தனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும், தன் கைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நிலைமை. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை மதிக்கக்கூடிய, இவங்களை போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுத்து வைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே பிரச்சனைகள் தான் ஆரம்பிக்கும். ஸோ சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்ரலான அமைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது இந்த கடகராசி மகர லக்னம் அப்படிங்கிறது இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை தான் செயல்படும். கொஞ்சம் ஈகோ அப்படிங்கிறது கிளாஷ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளித்து நன்மைகளை பெற்றுட்டு வருவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது. நார்மலாகவே இவங்க குழந்தை பிரியர்களாகவே இருப்பாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்பான குடும்பம், அளவான வாழ்க்கை,
அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோட்பாடாகவே இருக்குது. அந்த வகையில் குழந்தைகள் மேலேயும் அதீத அன்பு காட்டக்கூடிய அமைப்புகள் என்பதும் உங்களுக்கு உண்டு. குழந்தைகள் வகையிலும் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய தன்மை என்பதும் உங்களுக்கு உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் அவங்க விஷயங்களில் பெரிய அளவில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உறவினர்கள் மட்டும் கொஞ்சம் வாலண்டியராகவே இவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க. அது பட்டுப்படாமலும் இருப்பாங்க, அவ்வளோதான். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும். நார்மலாகவே இந்த கடகராசி மகர லக்னக்காரங்க வேலை செய்வதற்காக பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உடல் உழைப்பு அதிகம் கொடுக்கக்கூடியவங்க தான். இது இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு. மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ரொம்பவுமே கணக்கு போட்டு கச்சிதமாக எல்லா காரியங்களையும் செயல்படுத்திட்டு வருவாங்க. அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வேலை நுணுக்கம் தெரிந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான தன்மைகளில் தான் இருக்கும். பட் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு அளவான அமைப்புகள் தான். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் ஒவ்வொரு விஷயங்களும் போகும். ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இருக்கும். சும்மா 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சு டெவலப் ஆகிடும் அப்படின்னு நினச்சா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே ரொம்பவுமே லாங் ப்ராசஸாக தான் இவங்களுக்கு இருக்கும். மற்றபடி தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு சாமர்த்தியமான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவான அமைப்புகளோடு இருக்கும். ஸோ ஓரளவே இந்த கடகராசி மகர லக்னக்காரங்க ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் பேரும் புகழோடு வாழக்கூடிய அமைப்புகள் என்று மற்றவங்க மத்தியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் கூட அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு செயல்படும். பட் அதுவே சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே தனக்குத்தானே அப்படிங்கிற நிலைகளில் இருந்து வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.